ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எப்படி இருக்கார்? கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி, அதில் 2ஆம் இடத்துல குடும்ப சனி. எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சனி வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆக மகர ராசியில் பிறந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்பு சோர்ஸஸ் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் அந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கார். அவரோட பார்த்திங்கன்னா சூரியன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன் எல்லாம் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. தேவையில்லாத விஷயங்களை யார்ட்டையும் பேசாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்காதீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அவருமே புதன் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் புதன் 2ல் இருக்கார். இந்த மாதம் 24க்கு அப்புறம் அவரும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை பற்றியே யோசிங்க. 3ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்துங்க. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் கையில் எடுப்பீங்க. அதோட நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதை செய்தி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, வீடு மாறணும், இடம் மாறணும், அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், வீடு மாற்றங்கள் ஏற்படும். முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய், அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் 4ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிரன் சாரம், அவருமே 2ஆம் இடம். 4ஆம் இடம் சொத்துக்கள். ஸோ நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவீங்க. ஏன்னா சனி வேறு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால
ஒருவேளை பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் தகராறு இருக்கும். அந்த தொழிலை விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது, தொழில் விட்டு விட்டு நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள். இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு சனி பகவான் பார்க்குறாரு. இந்த குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த வேலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கலாம், மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 2ஆம் இடத்துல. ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், மேரேஜில் முடியும். இல்லைனா புதுசாக காதல் விஷயங்கள் உண்டு. ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்டரி டிக்கெட் வாங்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஓரளவுக்கு லாபம் உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், புகழ், வருமானம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். தொண்டர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பரவாயில்ல. ஆக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாப்பை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நீங்கள் இந்த மாதம் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு சாப்பாடு போடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி வேஜஸில் இருக்கீங்க, வீக்லி, மந்த்லி, ஃபோர்ட்நைட்லி எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கிங்களா, அது அமையும். கடன் வாங்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே அதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் வாங்குங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்குறதுனால ஒன்று கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனம், இதெல்லாமே முக்கியம். குறிப்பாக ஷூரிட்டி, செக்யூரிட்டி யாருக்குமே போடாதீங்க. இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். அதோட உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள். ஸோ இந்த மாதம் முழுவதும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.